வாங்க நம்ம கட்லெட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு தேவையான பொருட்கள் நாங்கள் பின் பண்ணி வச்சுருக்கோம், பார்த்து செய்யுங்க. ஒரு பாண்டல் வச்சுட்டு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். அதோட நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு அப்புறமேலைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி, கேரட்டு எல்லாம் கலந்து நம்ம போட்டிருக்குறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, கொத்தமல்லி இத்தனையும் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து கொஞ்சம் பட்டாணி அதை கூட போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ பாருங்கள், காம்ப்ளன் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டு வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதில் போட்டு நம்ம பாருங்களா அது மாதிரி இது பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றா வந்து நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வரும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.